சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இத قال لصاحبه لا تحزن ان الله معنا. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரி சௌர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த குகைக்குள்ளே இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்துல குஃபாரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நவுதுபில்லாஹ், எனவே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே மக்கா அவர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா பகுதியும் அவர்கள் தேடி முடித்துவிட்டு மதீனாவை நோக்கி வருகின்றார்கள். வருகின்ற அந்த வழிகளிலே கூட அவர்களுடைய தேடுதல் வேட்டை அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரி சௌர் என்று சொல்லப்படக்கூடிய குகையிலே 3 நாட்கள் தங்குகின்றார்கள். அந்த 3 நாள் தங்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் குஃபார்கள் எல்லாம் வருகின்றவர்கள். அந்த நேரத்தில் அந்த குகையுடைய வாயில் வரை அவர்கள் எட்டுகின்றார்கள், வருகின்றார்கள். அது அல்லாஹ்வுடைய இந்த பல ஏற்பாடுகள் அந்த நடந்த நிகழ்வுகள். சிறந்தை பூச்சியின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வீடு கட்ட வைத்தார். எனவே அங்கு வந்தவர்கள் காலடிகளை அவர்களுடைய கால் பாதங்கள் தெரிகிறது, கீழே விழுகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், பயந்த நிலையிலே அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு நமக்கு என்ன ஆகும்னு தெரியலையே. அப்போ அவங்களுடைய பயத்தினால் அவங்க சொல்லல, அவங்களுக்கு ஏதாவது ஆயிரம் என்ற பயத்தில் அல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தினால் அவர்கள் அந்த பயத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூல லிஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா அப்படின்னு சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க? தோழரே, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான், ஆனா நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான். அவர்களுடைய தோழர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை பாதுகாத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வார்த்தையினுடைய அந்த வசனத்துடைய தொடர்பை சொல்கிறான், நீங்கள் கண்ணால பார்க்காத ஒரு கூட்டத்தை நாம் அங்கே வைத்திருந்தோம், ஒரு படையை நாம் வைத்திருந்தோம் என்பதாக அல்லாஹ் சொன்னார். அப்போ மலக்குகளுடைய படை அந்த காரி சௌர் என்ற அந்த குகையை சூழ்ந்திருந்தது. அந்த படை இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், யாராவது ஒரு மனிதர் அந்த குகை வாசலுக்கு உள்ளே சென்று இருந்தால் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த குகை அந்த மனிதனை புஷ்பமாக அந்த மனிதனை பொசுக்கி இருக்கும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார். எனவே அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு, கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கூட்டத்தை ஒரு படையை ரப்பல் ஆலமீன் அங்கே வைத்திருந்தார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லி தருகிறார். இந்த ஆயத்துடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது காலனி சாஹிபிஹி என்று அல்லாஹ் சொல்கிறார். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை சஹாபி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். எனவே தான் சொல்வார்கள், எந்த சஹாபி இல்லை என்று மறுத்தால் அவர் காஃபிராக மாட்டார், அவர் ஃபாசிக் பாவியாக ஆகிவிடுவார். ஆனால் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை சஹாபி இல்லை என்று ஒருவர் சொன்னால் அவர் காஃபிராக ஆகிவிடுவார். காரணம் என்ன சொன்னால் அவர்கள் சஹாபி என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அப்போ சாஹிபி என்பது சஹாபி என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அவர்களை சஹாபி இல்லை என்று சொன்னால் காஃபிராகிடுவாங்க என்பதாக பெருமக்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸஹாபத்தினால் மிகப்பெரிய ஒரு சிறப்பை சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். யாரும் அடைய முடியாத ஒரு சிகரத்தை சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அடைந்தார்கள். அதனால்தான் சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட பல நேரத்தில் கேட்பார்கள், நீங்க நான் சையதுனா அபூபக்கர் சித்தீக் அவர்களிடத்துல பேசுகின்ற பொழுது சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்நாளுடைய அத்தனை அமல்களை நான் கொடுத்துடுறேன், என்னுடைய வாழ்நாளில் அத்தனை அமல்களும் என்ன செய்யறேன் உங்களிடத்துல நான் கொடுத்துடுறேன், எனக்கு ஒரே ஒரு அமலை மட்டும்
ஒரே ஒரு நன்மை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. என்ன நன்மை அப்படின்னு சொன்னா, நீங்க ரசூலுல்லாஹ்வோட அந்த குகையில் தங்குனீங்களே, அந்த ஒரே ஒரு நன்மை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, எல்லா நன்மைகளுக்கும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அப்பதான் சையதுனா அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்க, அதுதான் என்னுடைய ஈமானுடைய அஸ்திவாரம், அடிப்படை அதுதான் என்பதாக சையதுனா அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்க. அப்போ இந்த அளவிற்கு ஒரு உயர்தரமாக ரசூலோடு ஒரு நெருக்கமான ஒரு பிரியம் அவர்களுக்கு நேசம் இருந்தது. அது உயர்ந்த பதவியை கொண்டு போய் சேர்ந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அப்ப கடைசி படி, அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா நபி தான். அந்த நபிக்கு அடுத்த ஸ்டெப் கீழே அடுத்த ஸ்டெப் என்று சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த அளவுக்கு சித்திக்குல் அக்பர் அவர்கள் தான் நபிமார்களுக்கு பின்னால் சிறந்த மனிதர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்ற பொழுது அது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதோடு மட்டுமல்ல, நிறைய சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நாளை மறுமையிலே முதலாக சொர்க்கத்திற்குள்ளே செல்லக்கூடியவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை பார்த்து சொர்க்கத்துடைய அத்தனை வாசல்களும் என்ன செய்யுமா? கூப்பிடுமா, அடிக்குமா, வாருங்கள் இந்த பக்கமா வாங்க, என் வழியா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாசல் வழியாகவும் அவர்களை அடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சையதுனா அபூபக்கர் சித்திக் அவர்களை பற்றி இன்னும் நிறைய சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலக மக்கள் அத்தனை பேருடைய ஈமான ஒரு தட்டில வச்சு சையதுனா அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஈமான இன்னொரு தட்டில வச்சுன்னு சொன்னா, கணத்தால் சையதுனா அபூபக்கர் சித்திக் ஈமானுடைய கணம் அத்தனை மனிதர்களுடைய ஈமானை விட அவர்களுடைய ஈமான் கணத்தால் கீழே தாழ்ந்திருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அளவிற்கு அவர்கள் ஈமானிலே உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் அவர்கள். அதே போல ஈமான் மட்டுமல்ல, அவர்களுடைய அஹ்லாக்குகளில், நற்குணங்களில், அவர்களுடைய நல்ல அமல்களிலும் அவர்கள் உயர்ந்து நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு தடவை அபூபக்கரே, ஈமானுடைய குணம் இருக்கிறது, 360 குணங்கள் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் இடத்துல சொல்லும் பொழுது, அப்ப அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த 360 ஏதாவது ஒண்ணு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பஷீர் அபூபக்கர், அபூபக்கருக்கு சுபச்செய்தி உண்டாகட்டும், அந்த 360 குணங்களும் உங்களிடத்தில் இருக்கிறது, ஈமானுடைய குணங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எல்லாத்திலையும் பரிபூர்ணமானதாக இருந்தார்கள், ஈமான்ல பரிபூர்ணமானவர்கள், அஹ்லாக்குகளை, அமல்களை பரிபூர்ணமானவர்கள், அத்தனையும் பரிபூர்ணமாக இருந்தவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய மடியில் படுத்திருக்கிறாங்க. படுத்திருந்து மேல வானத்துல பார்த்துட்டு இருக்கும் பொழுது பல நட்சத்திரங்களை பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆயிஷாவே, இந்த நட்சத்திரம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? யார சொல்ல நிறைய இருக்கு. இந்த நட்சத்திரம் அளவிற்கு ஒரு மனிதர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? ஒரு மனிதர் நன்மை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். உடனே ஆசையோடு கேட்கிறாங்க, தன்னுடைய தந்தையுடைய பெயர் தான் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு யார சொல்லலாம், அந்த மனிதர் யார் என்று கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது உமர் ரலியல்லாஹு அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் முகமது சுருங்கி வச்சு, என்னடா நம்முடைய தந்தையுடைய பெயரை சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நன்மை செஞ்சிருக்கிறவங்க உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்க யாரு? சையதுனா அபூபக்கர் சித்திக். என்னுடைய தந்தையுடைய பெயரை சொல்லாம பார்த்தாங்க, உமர் ரலியல்லாஹுடைய பெயரை சொல்லிட்டாங்க என்று நினைக்கின்ற பொழுது, அப்பொழுது அவருடைய முகத்தை பார்த்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆயிஷாவே, உன்னுடைய தந்தை செய்த ஒரே ஒரு நன்மைக்கு இவ்வளவு நன்மைகள் ஈடாகாது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சவுரில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூட இருந்த அந்த ஒரே ஒரு நல்ல அமலுக்கு, ஹிஜ்ரத்துடைய ஒரே ஒரு அந்த நல்ல அமல் இருக்கிறது, அந்த ஒரு நன்மைக்கு இந்த நட்சத்திரங்களை போன்ற அவ்வளவு நன்மைகளும் சமமாக ஆக முடியாது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் 2 மந்திரிகள், வசீர்கள் இருப்பார்கள். அவர்கள் வானத்துல 2 பேர், பூமியில 2 பேர். எனக்கு 2 வசீர்கள் எனக்கு இருக்கின்றார்கள். வானத்துல ஜிப்ரீல் வ மீகாயில் 2 பேர் எனக்கு வசீராக இருக்கின்றார்கள். இந்த பூமியில் எனக்கு 2 பேர் வசீராக இருக்கின்றார்கள். ஒரு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், இன்னொரு சையதுனா உமர் ரலியல்லாஹு
எனவே இவ்வளவு சிறப்பை பெற்றவர்கள், அல்லாஹ்வோடு நெருக்கத்தை பெற்றவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரிடத்திலே ஒரு மோதிரத்தை கொடுக்கின்றார்கள். கொடுத்து இதுல அல்லாஹ் என்ற பெயரை போட்டு நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அனுப்பிக்கிறோம். அப்ப அந்த எடுத்துட்டு போனவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் நாம பாக்குறாங்க, வெறும் அல்லாஹ் போறது நம்மளுக்கு பிடிக்காது, வெறும் எப்படி அல்லாஹ் போறது, ரசூலுல்லாஹ் சேர்த்து போட்டுருமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் சேர்த்து போட்டாங்க. அந்த மோதிரத்துல எழுதி கொடுக்கும் போது என்ன செய்ய எழுதி கொடுத்துட்டாங்க, அல்லாஹ்வும் ரசூல் சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மோதிரம் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா, அதை கொண்டு வந்தாங்க, வாங்கிட்டு வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட திரும்ப வந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு வந்து, அபூபக்கர் என்ன காரியம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் யாரும் சொல்லலாம், உங்க பெயரோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய பெயரோடு சேர்த்து உங்க பெயரை சேர்ந்து இருக்குன்னு ஆசைப்பட்டேன். வெறும் அல்லாஹ்வுடைய பெயரோடு தனியா இல்லாம உங்க பெயரும் அல்லாஹ்வுடைய பெயரோடு சேர்ந்துருங்க. ஏன்னு சொன்னா நம்ம கலிமால படுத்துன்னு சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப இல்லல்லாஹ் கடைசியில் அல்லாஹ் வரும், முஹம்மது ரசூலுல்லாஹ், அங்க ரெண்டுமே சேர்ந்துதான் இருக்கு. அப்ப அங்க எந்த கேப்பும் கிடையாது. அல்லாஹ் ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த கேப்பும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால நான் என்ன செஞ்சிருச்சேன்னா, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரோடு உங்க பெயரை நான் சேர்த்து எழுதிவிட்டேன் என்று சொல்கின்ற பொழுது, அதை விட அந்த அடுத்த நேரத்தில் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை உங்களுடைய பெயரும் சேர்ந்தல்லவா இதில் இருக்கிறது யா ரசூலுல்லாஹ், நான் எழுதவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக வந்தார்கள், வந்து சொன்னார்கள், நாயகமே, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பெயரை நான் தான் எழுதினேன். காரணம், உங்களுடைய அல்லாஹ்வுடைய பெயரோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சேர்ந்திருக்க வேண்டும் என்று அபூபக்கர் பிரியப்பட்டார். ஆனால் அல்லாஹ் பிரியப்பட்டான், முஹம்மதுடைய பெயரோடு அபூபக்கருடைய பெயரும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்பட்டான். அல்லாஹ் என்னை எழுத சொன்னான், எனவே அபூபக்கருடைய பெயரை நான் சேர்த்து எழுதிவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப இந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹ் ரசூலோடு நெருக்கமாக இருந்தவர்கள் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அதனால தான் சொல்லுவாங்க, எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கு எல்லாத்தையும் நான் பிரதி உபகாரம் செஞ்சிட்டேன். இல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் என்னால என்ன செய்ய முடியல, பிரதி உபகாரம் செய்ய முடியல. அந்த அளவுக்கு எனக்கு செஞ்சிட்டாங்க. இந்த தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி, எனக்காக வேண்டி நிறைய அவர்கள் கொடுத்து விட்டார்கள். எனவே அதனால் யா அல்லாஹ், இவர்களுக்கு பிரதிபலனை இவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஜஸாவை கூலி யா அல்லாஹ் என் சார்பாக யா அல்லாஹ் நீ அந்த அபூபக்கருக்கு நீ கொடுத்து விடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு கூட நினைச்சாங்க, பல தடவை போட்டி போட்டாங்க, எப்படியாவது அவங்களை ஏதாவது முந்திரன்னு சொல்லி, ஒரு தடவை முன்னவே முடியல. எல்லா நேரத்திலையும் அவர் என்ன செஞ்ச, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அமல்னால் எந்த விஷயத்தில் என்ன செய்யல, முந்த முடியல. ஒரு யுத்தத்திற்கு கூட, அவர் யுத்தத்திற்கு பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு வந்த தொகையை விட நாம் நிறைய கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு வீட்டுல உள்ள பாதி பொருளை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, உமரே நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? யாரும் சொல்லலாம், நான் வீட்டுல பாதி தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அபூபக்கர் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? யாரும் சொல்லலாம், வீட்டுல எல்லாத்தையுமே நான் தூக்கிட்டு வந்தேன், அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் இருக்கு, வேற யாருமே இல்லை. வீட்டுல வேற எதுவுமே இல்லை, எந்த பொருளும் இல்லை, அப்படியே தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த விஷயத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அவர்களால் முந்தவே முடியவில்லை என்பதை என்ன செஞ்சார், கடைசி வரைக்கும் என்ன செஞ்சா ஒப்புக்கொண்டார். அப்போ பல நேரங்கள்ல கூட, பல பிரச்சனைகள் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மிக சாந்தமான முறையில் நின்று அந்த பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. அதே போல அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை கூட சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், உம்ராவுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு நீங்க நபித்தானே, சொல்லுங்க, உண்மையில தானே இருக்கணும் போ அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அபூபக்கர் மட்டும் வாங்கி பண்ணிட்டு கம்முன்னு இருந்தாங்க. போய் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் எல்லாத்துக்குமே ஒத்துட்டு போறாங்களே, இப்படிலாம் கையெழுத்து போட்டு போறாங்களே, இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, என்னப்பா இவ்வளவு இழிச்சுவானா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி என்னது, அவங்க கொட்டுறதுக்கெல்லாம் நம்ம கேட்கணுமா, இந்த அளவுக்கு இறங்கி போகணுமா அப்படின்லாம் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உமர் ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல், அதனால வாங்கி பண்ணிட்டு கம்முன்னு இருக்கு. அப்போ அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்கள்
செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒவ்வொரு நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான அந்த பிரியத்தை நேசத்தை என்ன செய்தார்? செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்புகளை கொடுத்தான்னு சொன்னா, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த சிறப்பு பாக்கியம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக. அதனால ஒரு நேரத்துல சொல்லுவாங்க, யார் சொல்லலாம், அவர் கனவு கண்ட அந்த கனவுல நீங்க 2 படிக்கு மேல ஏறீங்க, அப்பதான் நான் உங்களுக்கு பின்னால தொடர்ந்து நான் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கரே நீங்க கண்ட கனவு உண்மை என்று சொன்னால், நான் இறந்ததற்கு பின்னால் மௌத்தானதற்கு பின்னால் 2.5 வருஷத்துக்கு பின்னால் நீங்களும் மௌத்தாகிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல 2.5 வருஷம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆட்சியில தான் மௌத்தாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்கள் சமாளிக்கக்கூடியவர்கள் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துடைய நேரத்துல பெரும் குழப்பங்கள் சஹாபாக்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு வாளை தூக்கிட்டு வந்தாங்க. யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தாயின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், அவளை தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? ஒரே பெரும் குழப்பம் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, இப்ப என்ன செய்யறது? யார் நமக்கு வழிகாட்டி? யார் என்ன செய்ய முடியும் என்ற அந்த குழப்பமான சூழ்நிலைகளிலே பெருமா சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரே நிகழ்த்தினார்கள். அந்த நிகழ்த்தி என்ற உரையில் சொன்னார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஸலத் மின் கப்லிஹி ரசூல் அஃபஇன் மாத அவ் குதில கதபதும் அலா அகாபிக்கும் வ மன் யன்கலிபு அலா அகைஹி ஃபலன் யதுருல்லாஹ் ஷைஆ. ஒரு அற்புதமான அந்த ஆயத்து. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவர்கள் மௌத்தாகி விட்டாலோ அல்லது போரிலே ஷஹீதாகி விட்டாலோ, நீங்கள் அவர்களை விட்டுவிட்டால், அவருடைய தீனை விட்டுவிட்டு வேறொன்று நீங்கள் தேர்வு செய்து கொண்டால் அதனால் அல்லாஹ்விற்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை என்ற அந்த ஆயத்தை பெருமானார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி அந்த ஒரு உரை நிகழ்த்த உடனே அத்தனை பேர்களும் சாந்தமாகி விட்டார்கள். எல்லாருமே அமைதியாட்டாங்க. ஆமா, ரசூலுல்லாஹ் நம்ம விட்டு போயிட்டாங்க. எனவே அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நாம செய்யணும் அப்படின்ற அந்த நிலைப்பாடு என்ன செஞ்சாங்க? எல்லா சஹாபாக்கள். அப்ப பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். எனவே அப்படிப்பட்ட சிறந்த அவர்களுடைய ஈமான், இறையச்சம், தக்வா எல்லாத்திலையும் அவர்கள் சிறந்தவர்களாக. அதனால என்ன செய்வாங்கன்னா, பல நேரத்துல வாயில குரான்ல போட்டு இருப்பாங்க. காரணம் கேட்பாங்க, ஏன் வாயில குரான் போட்டீங்க? ஏதாவது நான் தவறாக ஏதாவது பேசிடக்கூடாது அல்லவா? ஏதாவது பாவமான காரியத்தை பேசிடக்கூடாதா? எனவே நான் ஏதாவது ஒரு பாவத்தை பேசிவிடக் கூடாது என்பதனுடைய ஒரு எச்சரிக்கை வாழ்ந்திருக்கிறாங்க. தக்வாவுல உயர்ந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க சொன்னால், அவர்களை ஒரு பாடமாக படிப்படியாக எடுத்து அவர்களை போன்று அவர்களால் மூலம் வாழ முடியாது, இருந்தாலும் பின்பற்றி அவர்களை போன்ற சில விஷயங்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நாம் அடைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன்.